Vijay is ours, not the actor. I'm not talking of actors. Victory is ours. விஜய் என்பது நம்முடையது. நடிகர் விஜயை சொல்லவில்லை, வெற்றி விஜயை நாம் சொல்கிறோம், விஜயத்தை சொல்கிறோம். Well, we have seen other actors come in. Kamal Hassan also came in. What did he get? 2% vote? Not even that. Everybody likes to go and see actors wherever they come. When Shah Rukh Khan comes out in the balcony of his house, there's a huge crowd outside his house in Bandra. இதற்கு முன்னால் கமலஹாசன் வந்தார். அவர் மிக குறைந்த சதவீதத்தில் தான் வாக்குகளை வாங்கினார். அதே போல மும்பையில் ஷாருக் கான் வருவார், பால்கனியில் நிற்பார், கைகளை காட்டியவுடன் மிகப்பெரிய கூட்டம் அங்க வரும். ஆனா யாரும் ஓட்டு போட மாட்டார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். In fact, the seat which I represent in Lok Sabha also had a film star, Urmila Matondkar, who stood from there and lost the election. உர்மிளா பாட்டூர்கர் என்ற மிக பிரபலமான ஒரு திரை நட்சத்திரம் தான் நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட லோக்சபாவிலேயே அவர்கள் பணியாற்றினார்கள், போட்டி போட்டார்கள். ஆனால் அவர்கள் தோல்வி அடைந்தார்கள், நான் வெற்றி பெற்றேன் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. He thinks that because Amma could become chief minister, he can also become chief minister, but he forgets that Amma worked for 30 years in the service of the people before she was elected as the chief minister because of the love and affection of the people of Tamil Nadu. திரை நட்சத்திரமாக இருந்த அம்மா முதலமைச்சராக வர முடியும் என்றால் நானும் முதலமைச்சராக வர முடியும் என்று கனவு காண்டு கொண்டிருக்கிறார். ஆனால் மரியாதைக்குரிய அம்மா முதலமைச்சராக வருவதற்கு முன்னால் 30 ஆண்டுகள் அரசியல் பணியில் இருந்தார்கள் என்பதை அவர் மறந்துவிட்டார். I think the DMK and Vijay are hand in gloves because you can see the fixed match between the two parties. விஜயும் திராவிட முன்னேற்ற கழகமும் மறைமுக கூட்டணி வைத்திருக்கிறார்கள். நடவடிக்கைகளில் இது மிக தெளிவாக சொல்கிறது. அதனால் அவர்கள் மறைமுக கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்று என்னால் சொல்ல முடியும். When DMK realized that they're going to lose this election, they propped up Vijay so that the votes against them can get divided. அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைந்து விடுவோம் என்று நன்றாக தெரியும். அவர்களுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்பதற்காகவே விஜயை அவர்கள் களமிறக்கியிருக்கிறார்கள் என்பதும் நமக்கு நன்றாக